தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்துக்களின்படி திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு. சில நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்துக்கணிப்பின்படி அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தாவேகா சில தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அந்த நிறுவனங்களுடைய கருத்துக்கணிப்புல தெரிய வந்திருக்கு. ஐயோ நீனே கொண்டுட்டானே அண்ணா, உங்களுக்கெல்லாம் நல்லதாவே வராது. நீங்க நாசமா போயிருவீங்க. அதாவது நீங்க ஓட்டு போட்டது யாருக்கு? விசில். நீங்க அப்ப சிஎம் யார் வருவா? ஷாகிர். ஓட்டு போட்டது யாருக்கு? விசில். யாரு வருவா? ஷாகிர். ஓட்டு போட்டது யாருக்கு? விசில். ஜெயிக்கிறது யாரு? ஷாகிர். பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டே வராது அப்படின்னு சொன்ன தாவேகாவுக்கு 10 முதல் டபுள் டிஜிட்ல அவங்க வந்து சீட் கொடுக்கறாங்க அப்படின்னா என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம், நீங்க எகிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். பல இடங்கள்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது அப்படின்றத நம்ம கிளியரா புரிந்து கொள்ள முடிகிறது. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. தாவேகா இவ்வளவு இடங்கள் வாங்குது அப்படின்னா எதிர்க்கட்சி அதுதானே சொன்னாங்க. விஜய் வந்து ஒரு ஸ்பாயிலர், விஜய் வந்து ஒரு டிஸ்ரப்டர், அவ்வளவுதானே சொன்னாங்க. இந்த வார்த்தைகளுக்குள்ளதானே தாவேகாவை விஜய அடக்குனாங்க. அதை கடந்து ஏதாவது அவர் செஞ்சிருக்காரா? ஒன்றும் பண்ணல. இந்த ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா +or-5% அப்படின்னு வரும். நண்பர் ஷபீர் சொன்ன ஒரு வாதம் ஒரு 5% வரைக்கும் முன்ன பின்ன மாறும் அப்படின்னு சொன்னார். ஒரு 5% வரைக்கும் மாறும்போது நான் 5% வரைக்கும் மாறினா கூட விஜயால ஆட்சி பிடிக்க முடியாது கூட. தாவேகா எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க, எந்தெந்த ஜோன்ல எப்படி வாங்குறாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இந்த நம்பர்ஸ் வந்து மாறும். திமுக அதிமுகவுக்கு சரி போட்டதான் போட்டு அது நம்ம தம்பிக்கு 16ல இருந்து 26 கொடுக்குறாங்க. விசிலுக்கு 26 பேர் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? நான் எதுக்குமே லாய்க்கலன்னு முடிவு பண்ணிட்டியா? சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக களத்துல இருக்கிறார், போராடுகிறார், மக்களுக்காக நிற்கிறார். அந்த நாம் தமிழர் கட்சி எந்த வெற்றியும் பதிவாக முடியல. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்னவன் பெரிய படாம பத்திரிக்கை சொந்தக்காராவ அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? டேய் இவங்க கூட சேர்ந்து உள்ள வாங்க. சீக்கிரம் என்னடா ப்ளூயிங் கலர் திருத்திருக்க. அதோடு ஒப்பிடுகிறப்ப தாவேகா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு பிளே பண்ணிருக்காங்க இந்த தேர்தலுங்கிறத பாக்குறேன். போட்டி என்பது 2 கட்சிக்கு நடுவுல தான். ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. இதுக்கு எதுக்கு 7 கம்பெனி, அதுக்கு வந்து எக்ஸிட் போல், அதுக்கு நம்பர். என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸா இருக்காங்க? மேபி இதுல என்ன அவங்க இந்த 6 பேரும் இல்ல 7 பேரும் சேர்ந்து ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சார் வந்து முதலமைச்சரா ஆகல. இதுவே வந்து ஒரு பேட் நியூஸ். என்னடா சொல்ற? இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு நற்செய்தியாவோ, அதே மாதிரி அதிமுகவுக்கு வர்றது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்டர்ல தான் கொடுக்கறாங்க. தெரியும் அதுக்கு என்ன இப்ப 16ஆம் ஆண்டு செய்தின்னு பாத்தீங்கன்னா அப்ப யாருக்குமே இல்ல, யாருக்குமே இல்ல. அதுதான் தற்போது தாவேகா முன்னிலை வகிப்பதாக ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே கருத்து கணிப்பு கூறுகிறது. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. ருக்கோ ஜரா சபர் கரோ. இங்க தொலைக்காட்சி நேரலையில தேம்பி அழுகுறாரு. இவர் தான் ஆக்சிஸ் மை இந்தியாவோட டைரக்டர் பிரதீப் குப்தா. சில தினங்களுக்கு முன்னால எக்ஸிட் போல்ல என்டிஏ கூட்டணி 400க்கு மேலையும், இந்தியா கூட்டணி 166 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு திட்டவட்டமா இவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரோட கருத்து கணிப்பு ரொம்ப தவறா போனதுனால மனுஷன் இப்படி தேம்பி அழறாரு. இது இப்படியே போச்சுன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சுதான் விஜய் எதிர்க்கணும். கிட்டத்தட்ட அந்த நம்பர் அதுதான் அர்த்தம்.
என்னடா புத்தலாட்டாது 120 தொகுதிக்கே போல ஆனா 120 குத்துக்கிறாங்க. இந்த மை ஆக்சஸ் எண்ணிக்கையை மட்டும் தாவேகாவுக்கு சாத்தியமே இல்ல நகரத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காரணம் வேணும்ல. இவன் ஃப்ராடா மாமா. அவரு ஸ்ட்ராங்கா நம்புறாருல 120 வரும்னு, நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் 120 வராது. ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். ஒரு ஓட்டுன்றது யாருக்கு போட்டுன்றது வெளியில தெரியக்கூடாது. நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்டு போற ஒரு புது வரலாறையும் பார்த்தோம். முட்டா பையில சார் அவங்க எல்லாம் அறிவியட்ட பையில சார். இப்ப யாரோ ஒரு கட்சிக்காரனுக்கு நீ அன்னைக்கு வந்து வெள்ளை சொக்கா காக்கி பேண்ட் தானே போட்டுருந்தேன், இரு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எதனா வந்து நாளைக்கு என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. யாரோ ஒருத்தர் பழி வாங்கினா அந்த சின்ன பசங்களுக்கோ இல்ல அந்த இளைஞர்களுக்கோ என்ன சார் பாதுகாப்பு இருக்கு? எங்கடா வெட்டாம விட மாட்டேன். டேய் திருட்டு மொழி குறுந்தாரி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? நாலுல ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு இல்ல நாலுல 3 பேர் ஒருத்தர் போட்டிருக்காரு. சார் வீட்டுக்கு ஒரு ஓட்டு, வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய். சிம்பு மேல பாசமா பயமா சொல்லு பயம்தான். இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? விஜய் அண்ணா அவங்க என்ன ஒரு விஷயத்த சொன்னாங்க தெரியுமா? காலையில முதல்ல எந்திரிங்க, குளிச்சிடுங்க, சாமி கும்பிடுங்க, நேரா போய் ஓட்டு போட்டுருங்க அப்படின்றதா அவருடைய தாரக மந்திரமா தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தது. எங்க ஓட்டர்ஸ் பெரும்பாலும் 7 to 8 மணிக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அதான் உண்மை. இவங்க எக்ஸிட் போலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே போட்டு முடிச்சிட்டு போயிருப்பாங்க. பின்னாடி வந்து என்னோட பார்வை. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுதி போடுறாங்க. நீங்க சொல்ற சதவீதம் படி பார்த்தா தாவேகாவுக்கு 5 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்குறீங்க இல்லையா? எஸ் எஸ். இந்த நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா யாருக்கு அவருடைய வாக்கு சதவீதம் பாதிப்பு? எதையாச்சும் சொல்லியா? திமுகவுக்கு கூடுதலாக வர வேண்டிய ஓட்டுகள் அவர் எடுத்திருக்காரு. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஓட்டை எடுத்திருக்காரு சார். நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அதிமுகவுக்கு எந்த சேதாரத்தையும் திரு விஜய் ஏற்படுத்தல. சார் விஜய் பிடித்தவர்கள் திமுக இருந்து போயிருக்கிறாருன்னு சொன்னார். பாஜக ஓட்ட கூட வாங்கியிருந்ததா சகோதரர் சாமிநாதன் சொல்றாரு. விஜய் பிடித்தவர்கள் அதிமுக ஓட்டே இல்லையா? டிடிவி தினகரன், அது பிறகு சகோதரர் கமலஹாசன், அண்ணாமலை, சீமான், ஓபிஎஸ் எல்லாராலையும் பாதிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு வங்கி தான். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. சாமிநாதன், நீங்க சொன்ன கருத்தோட அவர் முரண்பட்டிருந்தார். பாஜகவினரை நிறைய விசிலுக்கு தான் போட்டாங்க. பாஜகவினரும் தாவேகாவுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு தான் விஜயோடைய ஆன்டி பிஜேபி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்திருக்கு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சொல்ல வரல, முழுசா நான் சொல்லுறேன். அதே போன்றுதான் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்ல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஓட்ட விஜய் எடுத்திருக்கிறார். இவர் விஜய் சாரோட அந்த பொசிஷனிங் இருக்குல்ல, மாற்று நான் தான் மாற்று தானா, அது இல்ல அப்படின்றதும் இது. அதான் சா ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உனக்கு தெரியுமே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.